அரியும் சிவனும்னு ஒண்ணுன்னு சொல்ற மாதிரி இந்த ஒரு கோவில்ல பாத்தீங்கன்னா பெருமாள் சிவலிங்கத்து மேல நின்னு இருப்பதை நீங்க கண்கூடா பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு முறை விஷ்ணு பக்தரான புண்டரிங்க முனிவர் பெருமாளை வணங்க காஞ்சிபுரம் நோக்கி போயிட்டு இருந்தாரு. அவர் போகும்போது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஏகாதசி முடியறதுக்குள்ள வழிபடலாம்னு பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு போறாரு. அங்க ஒரு சிறிய கோவிலையும் குளத்தையும் பாக்குறாரு. சரின்னு அங்கே குளத்துல குளிச்சுட்டு கோவிலுக்குள்ள போய் பார்த்தா சிவலிங்கம் இருக்கு. அவர் நினைச்ச மாதிரி விஷ்ணு தரிசனம் கிடைக்கலன்னு ஏமாற்றத்துல வெளியே வராரு. அப்போ ஒரு முதியவர் இவர் முன்னாடி தோன்றி ஏன் சோகமா இருக்குன்னு கேட்க, அப்போ இவர் நடந்ததெல்லாம் சொல்றாரு. அதுக்கு முதியவர் நான் பார்த்தது விஷ்ணு சன்னதி தான் திரும்ப கோவிலுக்கு கூட்டின்னு போறாரு. கருவறைக்குள்ள போனோடனே முதியவர் மறைஞ்சு போயிடுறாரு. திடீர்னு ஒரு ஒளி வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா லார்ட் விஷ்ணு சிவலிங்கத்து மேல நின்றுட்டு இருக்காரு. இந்த ஒரு கோவில்ல தான் விஷ்ணு சிவன் ரெண்டு பேரையும் ஒரே சந்நிதியில பார்க்க முடியும். லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேல காவிரிப்பாக்கம்ன்ற ஊர்ல ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல திருப்பார்கடல்ன்ற கிராமத்துல தாங்க அமைஞ்சிருக்கு.